சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்ட் மியூசிக். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். என்ன டீலாம் சூறாவளி சுழந்து அடிச்ச மாதிரி இருக்கு. யாரும் ஜெகதிமா கிடக்கு. எந்த வயல்ல கொண்டு போய் தலையை விட்டட்டி? யோ ஒவ்வொரு அவிச்ச கண்ணுக்கு இது சேரும் சகதிமாம கிடக்கு. ஒட்டற அடிக்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு குப்பி என் தலை மேல தூக்கி போடுறீரு. நம்ம இந்த ரூம்ல கொண்டு வைக்கணும்னு சொன்னவ நீ. அதனாலதான் சுறுசுறுப்பா சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஊடல வந்து உட்கார்ந்துகிட்டு என் மேல தூசி துரும்புலாம் பட்டுட்டுன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? அருபந்து வீட்ல இருக்க ஒரு ஆளுக்கா தெரியுதாயா? தீபாவளி அன்னைக்கு நான் உடுத்திருந்த சேலையும் கட்டியிருந்த தலையும் பார்த்துட்டு எல்லாரும் ஏகப்பட்ட ஆளுகள் அம்மா நீலாம்பரின்னா அழகு அழகுன்னா நீலாம்பரி அப்படி இருக்கா, ஹீரோயின் மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லாத ஆள்களே இல்ல. அத நினைச்சு நினைச்சு 2 நாளா தூங்கல, பூரிச்சு போய் கிடக்கேன். எனக்கு பூரி சுட்டிட்டு இருந்தியா? கண்ணுதான் தெரியலன்னு பார்த்தேன், கடைசியில காது அமைஞ்சு போச்சா. பூரிச்சு போயிருந்தேயா, பூரிச்சு போயிருந்தேன். பூரி சுட்டிட்டு இருக்கல. அப்படியா? இதை விட எனக்கு என்ன ஆனந்தம் வேணும்? ஆஸ்கார் அவார்டு கொடுத்தா கூட இப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குமா? எல்லாரும் இவெல்லாம் காமெடி பீஸ், வில்லியா இவெல்லாம் அப்படின்னு அறுத்து கிழிச்ச நாள்கள் போய் இப்போ என்ன அழகு, எத்தனை அழகு, கொடி மலர் கொட்டிய அழகு அப்படின்னு அருணிச்சிட்டு இருக்காங்க. என்ன உண்மையிலே நான் ஹீரோயின் மாதிரி அழகத்தனங்க இருக்கேன். உனக்கு என்னடி ராசதி, நீ அழகு போலதான் இருக்க. ஆனா கொஞ்சம் ஞாபக மறதியா இருக்கியே. என்னங்க எதங்க மறந்தேன்? இடி என் தங்கச்சி முதல்ல அவ கைப்பட செஞ்சா நெய் மைசூர் பாக்க கொண்டு வந்து குடுத்துட்டு போனாலேடி ஒரு தட்டு நிறையா. இடி அத ஒன்னாவது எனக்கு தரணும்னு ஞாபகம் இருந்துச்சாட்டி. உண்மையிலே மறந்து போயிட்டேனுங்க. இந்த நெய் மைசூர் பாக்க பாக்கும்போது அப்படி தக 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 நெய்யில அப்படி மூழ்கி முங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. பாக்க ரொம்ப நல்லா இருந்தா, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதை பாக்கும்போதே தெரியுதுங்க. அந்த சரி எடுத்து ஒரு வாரமா வச்சேன், பொறவு திங்கலாம். இப்போ வடை கிடன் தின்றுக்கோமே, பொறவு நல்ல சூப்பரா திம்போ பொறுமையா உட்காந்து அப்படி நினைச்சு எடுத்து வச்சு மறந்தே போயிட்டேனுங்க. ஒண்ணு கூட எடுத்து வாயில போடலையே. இருங்க, உங்களுக்கு ஒன்னே வேணும் தான் தருவேன், மீதி எல்லாம் எனக்கு தான். சரியா? என் தங்கச்சியை கண்டா உனக்கு கசக்கும். அவ செஞ்ச நெய் மைசூர் பாக்க நான் மட்டும் ஈன்னு இழுச்சிட்டு ஓடுதிய. என்னங்க நெய் மைசூர் பாக்க திங்க முடியல. மைசூர் பாக்கை திங்கி தெரியுமாட்டி உனக்கு? பல்ல வச்சு பதமா கடி. உதவி மைசூர் பாக கடலை மாவுல செஞ்சாலா இல்ல கருங்கல்ல செஞ்சாலும் தெரியல. கடிக்க கடிக்க ஓட கூட பட மாட்டேக்கு. இளம்பரி சுத்தியில வச்சுதான் உடைக்கணும்னு நினைச்சேன். மாமியார் வருது மாட்டிக்கிட்டு. உள்ள வாங்கதே, உங்களுக்கு தான் நெய் மைசூர் பாக்கு குடுக்கலாம் நினைச்சு கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டிய. ஈவாளி அன்னைக்கு அடுக்கலையில கிடந்து சோத்த பொங்கிட்டு கிடந்தீங்க பாத்தீங்களா? அந்த நேரம் பார்த்து எங்க அண்ணன் முன்னாடி வந்திருந்தாவோ. ஆமா, ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்து நானும் அடுப்புல வேலையா இருந்தோம்ல, அதெல்லாம் வரல. நினைக்கிட்டுன்னு நீங்க வந்திருக்கீன்னு ஸ்பெஷல் மைசூர் பாக்கு, அதுவும் நெய்யில செஞ்ச மைசூர் பாக்கு கொண்டு வந்திருக்கதே. அவ கையால செஞ்சதான். அப்படியா? பரவாயில்லையே, அதெல்லாம் செய்வாளாக்கும். ஆமத்தே, அவ எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட். கைவேத்தியத்திலயும் ஸ்பெஷலிஸ்ட், கைமுறுக்கு ஸ்பெஷலிஸ்ட், இப்ப நெய் மைசூர் பாக்குலயும் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டதே. உங்களுக்கு கொடுக்காம எப்படித்தான் நாங்க ஒரு துண்டு வாயில போட முடியும்? அதான் எடுத்து தனியா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சட்டுன்னு மறந்தே போயிட்டேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க தே, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த அளவுக்கு மரியாதையா இருக்கிய? ஆமத்தே, எங்க அம்மையும் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கதே, நல்ல மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. எடுங்கதே. பார்க்கும் போதே நெய் மைசூர் பாக்கு நெய்யில குளிச்ச மாதிரில இருக்கு. நெய்யில குளிக்கிறது மட்டும் இல்ல, நீச்சல் அடிச்சு கிடக்குதே. கிளவி நெய் மைசூர் பாக்க கையில எடுத்தாச்சு. பட்டாசு மாதிரி தெரிக்கும் போது பல்லெல்லாம். அப்பப்பா, இதெல்லாம் நெய் மைசூர் பாக்கு நானும் எத்தனையோ இடத்துல தின்றுக்கம்மா. இப்படி ஒரு நெய் மைசூர் பாக்கு தின்னதே இல்ல. நாக்குல வைக்கும் போதே நாளுக்கு புழுக்குன்னு வலிக்கிட்டுலாம் போது அல்வா துண்டு மாதிரி. என்னதே சொல்லுதியா? அப்போ கல்லு மாதிரி எல்லாம் இல்லையோ? எந்த எரும மாடு சொல்லுச்சு கல்லு மாதிரி இருக்குன்னு? வேலை வெட்டி இல்லாம காலுக்கு மேல காலை போட்டுட்டு அடுத்தால வேலையாவி சும்மா உட்காந்து திங்க ஆளுகளுக்குதான் இந்த நெய் மைசூர் பாக்கு கருங்கல் மாதிரி இருக்கும். இளமரி, நீ எடுத்து தின்னு, உனக்கு அல்வா துண்டு மாதிரி நல்லா வலிக்கிட்டு தான் போவோம். உங்க அம்மைக்கு நக்கலு. இன்னைக்கு உங்க அம்மை கிளவிய என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருவோய். கிடக்கட்டும், கிளவியத்திக்கு மனையில வையும்பாங்க. அந்த மாதிரி மேல தூக்கி வச்சோம்னா கிளவி என்னையவே குத்தியா பேசிட்டு போற. இன்னைக்கு இனிமேல் உன் சாப்டர் முடிஞ்சு. என் பொண்டாட்டியே, எங்க அம்மா சாப்டர் முடிக்க ஒரு கொம்பனால முடியாது. வான் சாப்டர் முடிக்கதாண்டியே எங்க அம்மா வந்திருக்கா. என்னையா வாங்கிட்டியா? ஆமாமா, நீங்க சொன்னபடியே அப்படியே கடைக்காரங்கிட்ட போய் கேட்டேன். அவங்க கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கான்னு பாருங்கம்மா. இருக்கட்டும்யா, நல்லதா இருக்கு. சும்மா உழைச்சு பாருங்கம்மா. வேண்டாம்யா, உழைச்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த கடைக்காரங்க மடிக்க மாதிரி நம்மளுக்கு மடிக்க தெரியாதுல்ல. ஐவரும் நல்லா இருக்காது பாத்துக்க. இப்படியே கொண்டு கொடுத்தாதான் நல்லா இருக்கும். வர வச்சு வந்துட்டு போட்டாயா? வேண்டாமா, நேரம் அவள இல்ல. நான் இன்னைக்கு லீவு தானே போட்டிருக்கேன். பொறுமையா சாப்பிடுதம்மா, நீங்க போயிட்டு வாங்க. உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே. மக்கா, என்ன டீ வேலை பார்த்துட்டு இருக்க? நம்ம வீட்டு பக்கத்துல கிடந்துச்சுமா. பாவம், சின்ன
அடிச்சா பூலகத்திலே மருந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க மக்கா. பூனை பரண்டிராமமா ஒண்ணு செய்யாதமா, குட்டி பொண்ணு தானே, கொஞ்சோண்டு பால் மட்டும் தந்தா போதுமா, அதுல நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி குடுத்துருவேமா, குடிச்சிரும். நம்மளுக்கே பால் வாங்க துட்டு இல்லாம காலையில கடுங்காப்பி போட்டு குடிச்சிருக்கோம். இதுல இதுக்கு எங்க மக்கா பாலை வாங்கி ஊத்த முடியும்? சொன்னா கேளு, தெருல கொண்டு விடு. அது போக்குல தாய் வந்து குட்டியை தூக்கிட்டு போயிரும். ராணி உள்ள வாங்கம்மா. பாட்டியோ உள்ள வாங்க. அனி வீட்ல இருந்தாப்ல இருக்கு, வேலைக்கு ஒண்ணு போலையம்மா. வேலைக்கு எங்கம்மா போவ, மழை வேற 2-3 நாளா சின்ன தூத்துது அடிக்கி. இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தா எங்கம்மா வேலை இருக்கும்? வெயில் அடிச்சதான் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வேலையே. வெயில் அடிச்சா நான்லாம் ஒரு நாளைக்கு 1000 கல்லு செங்கல் அறுத்து போடுவோமா. கணக்கு வேலை பாத்துக்க வேண்டியதான், இல்லாத அன்னைக்கு பேசாம இருந்துக்க வேண்டியதான். அதெல்லாம் பார்த்த முடியுமா? பரவாயில்லம்மா, கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் நீ சமாளிச்சு எடுத்து உன் பிள்ளையும் நல்லபடியா வளர்த்து கொண்டு வந்திருக்க. ஐயா பேசிட்டு உங்களை உட்கார கூட சொல்லல பாத்தீங்களா? இருங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டுமா, புற வந்து கதை விடுறதுக்கு வரேன், அப்ப உட்கார்ந்து கதை விடுதே. இப்ப நீ யாரா வீட்டுல வேலை சொல்லி கிடக்கு. எதுக்கு வந்தோம்னா என் மக்கா மீனா இதை வாங்கிக்கிடுமா. என்ன படியா இது? இல்லம்மா, துணிதாம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா இது, என்னவோ சொல்லுதியே, துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுதியே. என்ன என்ன ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணு இல்லம்மா, தீபாவளி அன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், துணி எடுக்கலையான்னு. நானும் அந்த பலகாரத்தை தந்துட்டு அப்படியே போயிட்டே வேலை கிடக்குன்னு. இதுக்கப்புறம் தாம்மா உன் மொவ பேசியிருந்ததை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வருஷம் துணி எடுக்கல போலுக்கு தீபாவளிக்குன்னு. ஐயே இதுல என்னமா இருக்கு, துணி எடுப்போம், சில நேரத்துல துணி எடுக்காமலும் இருப்போம். என்னதான் இருந்தாலும் தீபாவளி பாவம்லாம் இருக்கு. ஆமா பாட்டி, எங்க அம்மா இந்த பிறந்த நாளுக்கு துணி எடுத்து தந்தாங்களா, அதையே நான் போட்டுக்கிட்டே தீபாவளிக்கு. தீபாவளி வேற முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் என் மனசு கேட்கல. சரி வாங்கி கொடுப்போமே, ஒண்ணு இல்ல பிறந்த நாள் நீ எதுக்குனாலும் போட்டுக்கோ அப்படின்னு தான் ஒரு துணி எடுத்து வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உங்க அன்பு ஒண்ணு மட்டுமே போதுமா. அப்படி சொல்லாதம்மா, நீ சொன்னாதான் உன் மோவ வாங்குவா. பியாத்தி மாதிரி நினைச்சு துணி எடுத்து வந்திருக்கமா உன் பிள்ளைக்கு. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதம்மா, எனக்கு மனசு சங்கடமா இருக்கும். சரிமக்கா மீனா வாங்கிக்க. சரி கொடுங்க பாட்டி. இப்பதாம்மா எனக்கு மனசே குளிர்ந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கணும் தாயி, நீ சீரும் சிறப்புமா நல்லபடியா கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு 16 பேத்து பெருவாழ்வு வாழணும். ரொம்ப நன்றி பாட்டி. துணி எடுத்து வந்தேன், கொஞ்சம் பெருசா இருந்தனா இந்த பக்கத்து வீட்டுல இந்த பாமாட்ட கொடுத்து கொஞ்சம் புடிச்சு போட்டுக்க. என்னம்மா? சரி பாட்டி. போயிட்டாரமா, தண்ணி வர வருது, புடிச்சு துணி துவைக்கணும். சரிங்கம்மா. பாட்டிக்கு தங்கமான குணம். அந்த பாட்டி சொல்லிச்சுலமா, லூசா இருந்தா கொஞ்சம் பிடிச்சிக்கோனே, அதனால இப்பயே போட்டு பாக்கட்டமா. லூசா இருந்தா நான் பாமாக்கா வீட்டுல போய் கொடுத்து பிடிச்சு போட்டுக்கிட்டுமாமா. ஒரு புது துணியை கண்டப்படாத, உடனே போட்டு ஆகணுமா உனக்கு? சரிமாக்கா, போட்டு பார்த்துட்டு லூசா இருந்தா அப்படியே பாமாக்கா வீட்டுல கொண்டு போய் பிடிச்சிட்டு வா. சரிம்மா. கடவுளே, என் மோவா இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். கூடி சீக்கிரம் நல்ல குணமுள்ள ஒரு பையனா பார்த்து கெட்டி எடுத்து கொடுத்துட்டோம்னா நான் நிம்மதியா இருப்பேன். துணியை போட்டுட்டேன், வரட்டா? சரிமாக்கா வா. ஆமாக்கா, உனக்குன்னு அளவெடுத்து தச்ச மாதிரில இருக்கு, நல்ல அளவோல இருக்குடி. என் பிள்ளையாது என்ன அளவோல இருக்க, மகாராணி மாதிரி இருக்கே மக்கா. கேங்கண்ணே பற்றும் போல இருக்க. அந்த பாட்டி கேட்டாங்கல்லம்மா, லூசா இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு. நான் போய் காட்டிட்டு ஓடியாரம்மா. நில்லு, சொன்ன கேட்கவா செய்தா. சரி போயிட்டு வரட்டு. பாட்டியோ, பாட்டி இல்லையோ, நான் கிளம்புறேன். இல்ல அம்மா உள்ளதான் இருக்காங்க, கூப்பிடுதேன். எம்மா ஏ அம்மா, யாத்தாடி இது யாரு? பாட்டுடியா மக்களே, நல்ல அளவோல இருக்கிய. எம்மா எங்கன்னே பற்றும் போல இருக்க, உனக்குன்னே அளவோடு தச்ச மாதிரில இருக்கு. அச்ச பட்டு பாவடையும் சட்டையும் அரக்கு கலர் தாவணியும் என்ன அளவோல இருக்கு மக்கா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, ட்ரெஸ் கரெக்டா இருக்கு பாட்டி. அதான் உங்ககிட்ட காணிச்சு போலான்னு வந்தேன். போயிட்டு வரேன் பாட்டி. சரி மக்கா, போயிட்டு வா. இவ்வளவு நாள் இந்த சுடிதார போட்டுட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளை மாதிரியே என் கண்ணுக்கு தெரிஞ்சா, இப்பதான் பாவடை சட்டை தாவணி எல்லாம் போடும்போதுதான் எம்மா பிள்ளை பெரிய பிள்ளையெல்லாம் இருக்கா. கிழவிக்கு இப்போ மனசுல ஒரு ஆசை கிடந்து அடிக்க. என் மொவன்ட்ட சொன்னா ஒத்துக்கிடுவானா என்னவோ தெரியலையே. யாராருக்கு கடவுள் இன்னாருன்னு முடிச்சு போட்டிருக்கானோ, அதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கடவுள் முடிச்சு போட்டாலும் நம்மளும் முயற்சி பண்ணணும்ல. முயற்சி பண்ணுதே. ஐயா, நீ கொடுத்த துணி அம்சமா இருக்க, ஆளை பார்க்காமலே அளவெடு தச்ச மாதிரிலாம் இருக்கு. வயிறு பசிக்கு சோறு போடுறீங்களா? சோறு இப்ப போடுதே, கூடிய சீக்கிரத்துல உன் கல்யாணத்துக்கு ஊருக்கே நான் சோறு போடுதேன். ரெண்டு உட்காருங்க. பர்சு ஜம்முன்னு இருக்க, எங்க வாங்குனிய? அது ஒரு இடத்துல வாங்குனேன். எலவி, எங்க நம்மளும் போட்டிக்கு அதே மாதிரி வாங்கிறோமோன்னு ஒரு இடத்துல இடத்து பேர சொல்லுதா. பிள்ளைய பாத்துட்டா எப்படி இருக்கு பிள்ளை? நல்ல அளவோல இருக்கு மருமோல, பாக்கும் போதே ஒப்பஞ்சாடதான் தெரியுது. அண்ணன் ரெண்டு நல்ல புறாமுட்ட மாதிரி நல்ல வெட்டு வெட்டுன்னு முடிச்சிட்டு இருக்கு. நல்ல அளவோல கிடக்கு பாத்துக்க. இது பண்ணு, நீனு பாக்க போறீங்களா? ஆமா பஞ்சபட்டி, நேத்தே குழந்தை பிறந்துட்டு இன்னைக்கு நீங்க போயிருக்கியா. நன்னு போலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நினைப்பவோ, கோசலப்பாட்டிக்கு மருமகளுக்கு எங்க ஊர் தானே. வளைச்சு பார்க்கும்போது அவ எனக்கு சித்தப்பா மோவ வரும். கோசலப்பாட்டி உங்களுக்கு ஃப்ரெண்டு, அதனால அவங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கணும்ல. நீங்க உங்க சார்பில் போய் பாத்துட்டு இருந்தாச்சு. என் சார்பில் போய் பார்க்க போடும்ல. அவ எங்க ஊருக்காரி, சித்தப்பா மோவ வேற. அதான் கிளம்பிட்டேன். மருமொழியும் போகும்போது கூட்டிட்டு போ சின்ன பொண்ணு. ஐயா மருமோ வயாம வீட்டுல போய் கலந்து தண்ணி எல்லாம் எடுக்க போவா. அப்புறம் போல நினைச்சுக்க பிள்ளைய பார்க்க போலன்னா ஒரு மாதிரி வெட்டிட்டு இருப்பா கோசல. சரி பஞ்சபாட்டி, கூட்டு போறேன். என்ன வெள்ளை மச்சி, உங்க கையில மட்டும் ஒன்னையும் காணல? எங்க மாமியை கிளப்பி சூப்பர் பர்ஸ் ஒண்ணு வச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம பஞ்சுபாட்டியும் சூப்பர் ஹேண்ட்பேக் ஒண்ணு வாங்கியிருக்க. எனக்கு இப்பம்லாம் காலு கடுக்க நடந்து 4 கடையில ஏறி இறங்கி அது இதுன்னு ஒரு பொருள் வாங்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. எனக்குலாம் இப்போ போன எடுத்தம்மா, அதுக்கு மண்டையில 2 தட்டு தட்டுனம்மா, துட்டு அனுப்புனம்மா, பொருள் அங்க இருந்து வாங்கினமான்னு இருக்கணும். அதுதான் இப்போம்லாம் பிடிச்சிருக்கு. நான் ஒண்ணு ஹேண்ட்பேக் ஒண்ணு பர்ஸ் ஒண்ணுன்னு ஆர்டர் போட்டிருக்கேன்.
கிளவி பழைய ஆளா இருக்கும் போல இருக்க. சிறுவனே கோசலப்பட்டிக்கு பேத்தி பிறந்திருக்கலாம்ல, நானும் பார்க்க வரேன், என்ன விட்டுட்டு போயிடாத. அலுமடி அப்படியே புஷ்பகாவை போகும்போது கூட்டு போவானே. புஷ்பகாவும் கிளம்பியாச்சு, நம்ம சிம்மு விட்டுக்கிட்ட நினைக்கா, அப்படி போகும்போது கூட்டு போயிரும் வா. அலுமடி போயிட்டேறீங்க, துட்டு எடுத்துட்டு ஓடியாரேன். பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல, ட்ரெஸ் எடுக்கணும்ல. சிம்மு விட்டுட்டு நிக்க, நீ ஓடி வந்துருன. இல்ல தாயி, 10 நிமிஷத்துல நாடகம் ஆரம்பிச்சிருவான், சீக்கிரம் டிவியை போடு. 10 நிமிஷம் இருக்கலாக்கா, என் மரும பாட்டு. என் மரும இருக்கும்போது டிவியை போட்டு இந்த நாடகத்தை போட்டோம்னா ஏசி கிழிச்சு போடுவா. சரி சரி, காப்பி கிப்பி ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? காலையில ஒரு பாக்கெட் பால் வாங்கி போட்டிருக்கேன் 20 ரூபா கொடுத்து. 1.5 கப்பு பால் இருக்கும், கூட 1.5 கப்பு தண்ணி ஊத்துறன்னு வச்சுக்கியா, 3 கப்பு பால் ஊத்துமா, 3 கப்பு காப்பி, நம்ம 3 இருக்கும். இல்ல தாயி, கடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா? அடிக்கிறதுக்கு பிஸ்கட் ஒண்ணு இல்லையாக்கா? பிஸ்கட்லாம் நல்லாவா இருக்கும்? அதுக்கு பதிலா நான் இன்னொரு ஐடியாவை சொல்லுதேன். செல தாயி, காலையில 50 ரூபாய்க்கு சாலை வாங்கினேன் இல்ல, 25 சாலை இருந்தேன்ல 50 ரூபாய்க்கு. ஆமாக்கா, நல்ல கழுவி எடுத்து பக்கம் மாட்டு மசாலா போட்டு பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கேன். ராத்திரிக்கு சோத்துக்கு ஒண்ணு இல்லன்னா அதை எடுத்து பொரிச்சிட்டீங்கன்னு வச்சிருக்கோம். அதுல 9 சாலையை எடு, நல்ல எண்ணெய் ஊத்தி நல்ல அளவோல மொறுன்னு பொரிச்சு கொண்டா, அதை நல்ல கருக்கு முறுக்குன்னு அடிச்சுக்கிட்டு இந்த காப்பியும் குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லும் போதே நாக்கு ஊறுதக்கா. மர்ம போனோன்ன டிவியை பொட்டியை போடணும், காப்பியை போடணும், ஒரு பக்கம் மீனை பொரிக்கணும். சூப்பர், இன்னைக்கு கச்சேரி ஆரம்பம் தான். நாடகத்தை வரிசையா பார்த்து தள்ளணும். சரி எத்தே போயிட்டேன். நான் போனேன்னு ஒய்யாம டிவியை போட்டு இந்த நாடகத்தை பார்த்துட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்காதியா. அந்த நாடகத்தெல்லாம் எவன் பாப்பா மருமல, நான் தொட மாட்டேன். டிவி பொட்டிக்கு பக்கத்திலே போக மாட்டேன், அது கண்டாலே இப்ப அலர்ஜி மாதிரில இருக்கு. நான் நீ போன உடனே அந்த ஆளை குப்புற அடிச்சு படுத்து கொரட்டை விட்டு உறங்கிடுவேன். சரி போயிட்டேன். என் மர்ம ஊருக்கு போயிட்டா. என் மர்மோலன்னு கூப்பிடுதோம்ல, அது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஆறுலாம் என்ன பார்த்துட்டு மர்மோல அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்கியா? கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன அது பேசக்கூடிய இந்த ஸ்லாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுல எந்தெந்த வார்த்தையெல்லாம் எங்களை பார்த்து நீங்க பேசிட்டே இப்போ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். சின்ன பொண்ணு செல்லத்தாயே, ஏன் மாமியா கிழவி அப்படின்னு கூப்பிடுதல்ல, அதே மாதிரி நீங்களும் சத்தமா உங்க மாமியா முன்னாலே ஏன் மாமியா கிழவின்னு கூப்பிடுவேளா, இல்லன்னா மனசுக்குள்ள ஏன் மாமியா கிழவி அப்படின்னு கூப்பிட்டுக்கிடுவேளா? என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது காப்பியை போட்டுட்டு அதுக்கு கடிக்கிறதுக்கு சாலை மீன் பொரிப்பு நல்லா இருக்குமே என்னவோ தெரியல, மொத ட்ரை பண்ண போறோம். நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லன்னா உங்களுக்கு காப்பிக்கு கடிக்கிறதுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கோசலப்பட்டிக்கு மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்கலாட்டி, நாங்களாம் ஹாஸ்டல்ல போய் பார்க்க போறோம். நீ வரலையாட்டி? நான் வரலக்கா, ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த மனுஷன் இப்பதாக்கா வேலைக்கு போயிருக்காரு. உடல தீபாவளி வேற வந்துட்டா, வேலை சொல்லி இல்லாம அப்படியே ஆயிப்போச்சு. அதான் சரி, கையில வேற துட்டு வேணும்லக்கா. வீட்டுக்கு வந்த பிறகு சரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து பிள்ளைய எட்டி பார்க்கலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமாட்டி, கையில துட்டு வேணும்ல. நாங்க போய் இந்த ஹாஸ்டல்ல பாத்துட்டு இருந்திருந்தோம், நீங்க போய் வீட்டுக்கு வந்தோன்னா எட்டி பாரு. எங்க அண்ணன் வேற ஒரு வாரத்துக்கு பிறகு வேலைக்கு போயிருக்காரு. ஆடு கோழின்னு எடுத்து அடிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு இல்லாம கீரையை போட்டு கிடந்து உருகிட்டு கிடக்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? அலுமடி நீங்க சொன்னது என்னைக்கு தப்பா இருந்துச்சு? 100% கரெக்ட் தான் நீங்க சொன்னது. நம்ம தெருல ஒரு ஆளு புருஷன் வேலைக்கு போறாருன்னு சொன்ன உடனே நாட்டுக்கோழி எடுத்து அப்படியே நறுக்கு சுருக்குன்னு குழம்பு வச்சு, நண்டை பொரிச்சு, ரசம் வச்சு, முட்டையை அவிச்சு, முட்டையை ஆம்லேட் போட்டு என்னென்ன வகை வகையா செய்து அப்படியே கொடுத்து விட்டுருவோம். என்னதானே நக்கல் பண்ணத நீ? நான் உங்களுன்னு சொன்னா 4 மணி உங்க பேர சொன்னா, இல்லன்னா வசந்தின்னு உங்க பேர சொன்னா? சொல்லுங்க. ஒரு ஆளுனா உங்களுக்கு எதுக்கு கடிக்கி? ஒரு ஆள்னா ஒரு ஆள் தான். தெரியல, ஒரு ஆள்னா நீங்களா? சொல்லுங்க பாப்போம். 4 மணி உங்களுக்கு இன்னொரு பேர் ஒரு ஆளா? அம்மா தாயே, நல்லா இருப்பமா, ஆளை விட்டு. வாங்கிட்டு பேசி என்னால ஜெயிக்க முடியாதம்மா. வாங்கிட்டு பேசி எனக்கு ஜீவனத்து போவோம். தின்ன 5 இட்லியும் ஒண்ணு இல்லாம இடம் தெரியாம போயிரும். முருங்கைக்கீரை தோரம் வச்சு குழம்பு. என்ன குழம்பு? சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், அதுவரை கத்திரிக்காய் வத்தலும் சீனரிக்காய் வத்தலும் போட்டு வச்சிருக்கேன். அதையும் போட்டு ஒரு இடையே தீயில வைக்கணும். நல்லா இருக்கும்ல, அந்த குளிருக்கு நல்ல இடமா இருக்கும். தீயில வச்சு இந்த முருங்கைக்கீரை துவரத்துக்கும் அடிபொலியா இருக்கும். சூப்பரா இருக்குமே. அப்போ கொஞ்சோண்டு தீயில வச்சு இந்த துவரமும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுறேன், எனக்கு போகும்போது வாங்கிட்டு போறேன். 4 மணி திருந்திட்டா ஊர் உலகமே அழிஞ்சு போயிருமா? சும்மா இப்படிதான் மக்களே கிராஸ் டாக் வரும். அந்த டாக் எல்லாம் நம்ம காதுல போட்டுக்கிட கூடாது. காதுல போட்டோம்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம காதுல நடக்காது. பஸ் வேறும்டி, ஃப்ரீ பஸ். அடுத்த பஸ்ல துட்டு கொடுக்கணும், வாங்கிட்டி. நீ யாராவதுல அம்மா பேச சொன்னா அவ்வளவுதான், ஒரேடியா பலபலபலன்னு பேசிட்டே பாலு 2 நேரம். பாக்கியலட்சுமிக்கு மொவன்னு ஆபீஸ்க்கு இப்பதான் போறா போல இருக்கு நேராயி. சரி, அதே பஸ்ல நம்மளும் சேர்ந்து போயிடலாம். அலுமடி இதான் சமயம். நம்ம பாக்கியலட்சுமிக்க மொபட்ட கதையெல்லாம் கேட்டுவிடும். அவங்க அப்பாவை பத்தி, குணசேகரனை பத்தி. சூப்பர் சின்ன பொண்ணு, இன்னைக்கு எப்படியோ தோண்டி திருப்பி அவள கதையை வாங்கிடணும். சீக்கிரம் ஓடுங்க, பஸ் வந்துடாம. காலு என்னென்ன வலிக்கு? மழை நேரம் வந்தாலே காலு வலி தாங்க முடிய மாட்டேங்குது. என்னாச்சு? கால புடிச்சிட்டு இருக்க? எதுனாலும் சொல்ல வேண்டியதானே, நான் எதுக்கு இருக்கேன்? காலை கொண்டா. சில்லக்குட்டி, உனக்கு ஒரு கஷ்டம்னா உன் மனசு தாங்கும், என் மனசு தாங்குமாடா. கொண்டாடா காலை. சில்லக்குட்டி, உன்கிட்ட மனசு விட்டு பேசலாம்னு நினைக்கேன்.
கேட்கவே கேட்கண்டமான் இருக்கு. வாய் வரைக்கும் வந்துட்டு. ஐயோ, நமக்குள்ள என்ன மாமோய்? எதுவா இருந்தாலும் கேளுங்க. அப்பப்ப யாராவது பேசிட்டு இருந்தாவண்டா ஒட்டுக்க போயில நீ. நாலுகிட்ட தான் இருக்காரு. சாப்பிட்டுட்டு அந்த சைடு போய் விழுந்து கிடப்பீரு. என்ன எப்படி வசதின்னு? எனக்கு எதுக்கு வம்பு? நான் என் போக்குல வந்த வேலையை பாக்கேன். மாமோய், மாமோய், கேக்குது சொல்லு. கோபப்படாதீங்க மாமோய். அந்த பழக்கத்தெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னு கேட்க மாட்டேனே. மாமோய், நானே சொல்லுதேன். நீங்க கேட்க வேண்டாம். இது ரொம்ப கேடுகெட்ட பழக்கம் மாமோய். ஒரு சம்பவம் நடந்துச்சு என் வாழ்க்கையில. அதுல இருந்து அந்த கெட்டாங்கேடு பழக்கத்தை தலைமுழுகிட்டேன். அக்கா, அது என்னடா சம்பவம் சொல்லுடா சீக்கிரம். கேட்க ஆசையோடு காத்திருக்கேன். ஒரு நாள் மாமோய், நம்ம ஊர்ல இருந்தோம்ல. அப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, என் மக்கா நல்லா இருக்கேடி. நல்லா இருக்கேம்மா. அம்மா, அண்ணி எங்க? நான் சொல்ல யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்கா போல. அடடடடா, அண்ணி அம்மா சொன்ன மாதிரி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்களே. எட்டி பார்த்து ஒட்டு கேக்குறதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான். அதுவும் அண்ணி பேச நாத்தனார் ஒட்டு கேக்குது. எப்பப்பப்பப்பா, சொல்லவே முடியாத ஒரு ஆனந்தம். நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஆபீஸ் போயிட்டாருமா. அவருக்கு இன்னைக்கு சோறுல ஒன்னும் பொங்கி கொடுக்கல. என்னது? எங்க அண்ணனுக்கு நீங்க சோறு கூட பொங்கி கொடுக்கலையா? இந்த ஒரு விஷயம் போதும். நாத்தனார் பவர் என்னன்னு நீங்க காணிச்சிருவேன். எடி, உங்க அண்ணி தானே பார்க்க போனே. அதுக்குள்ள எம்டி முகம்லாம் சிவந்துவே கிடக்கு. நாள் முழுசு இந்த வீட்டுக்கு உழைச்சு போடுதான் அண்ணன். அவனுக்கு ஒரு உருண்டை சோறு பொங்கி ஒரு ரசம் கூட வச்சு கொடுக்க முடியாது. என்ன மக்கா சொல்லுத? அண்ணி அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசினதை கேட்டுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு அண்ணனுக்கு மதியானத்துக்கு சோறு கூட பொங்கி கொடுக்கலையாமா? உன் மருமலுக்கு இங்க என்ன வெட்டி மறிய வேலையா? இதெல்லாம் நீ கண்டு காணாம இருந்தா வச்சுக்க. கடைசில உனக்கு சோறு கிடையாது. மருமலை கூட்டி என்ன ஏதுன்னு விசாரி. மருமலை நல்லா இருக்கியா? இருக்கேன். வந்ததும் வராததுமா நாத்தனாக்காரிக்கு கழுத்து அங்கிங்கி வெட்டிக்கிட்டுலாம் போகுது. கிளவி மூஞ்சி முறையும் தூக்கும் போதே தெரியும். வந்த உடனே பத்த வச்சுட்டாலே பரட்ட. என்ன மருமலை, என் மோனுக்கு நீ சோறு கூட பொங்கி கொடுக்கலையா? என்ன நீ திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கிய? எங்க அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்க அம்மா வயசான ஆளு. எங்க அம்மா எவனை ஏமாத்தி விடலாம். என்ன ஏமாத்த முடியாது. பாருங்க, நீ என் கை அளவுக்கு ஒரு குத்துக்கான அரிசி போட்டு சோத்த பொங்கி ஒரு ரசத்தை வச்சு ஒரு ஆம்லெட் கூட வேண்டாம் போங்க. கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சு கொடுத்தா கூட எங்க அண்ணன் தொட்டுக்கிட்டு அமிர்தமா தின்னுட்டு வந்திருப்பான். அதுக்கு கூட வழி இல்லாம இப்படி சோறு கொடுக்காம நிப்பிருக்கல. எங்க அண்ணன் எங்க இருந்து வேலை பாப்பான்? பேசி முடிச்சிட்டியா? மருமலை, என் மோம கேக்குறதுக்கு பதில் சொல்லு. மாமியா கிழவி, என்ன நடந்துன்னு தெரியாம பேசாதிய. நேத்து நைட்டே உங்க மோமன் சொல்லிட்டாரு. ஆபீஸ்ல அவருக்கு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கான். அதனால பிரியாணியா. இன்னைக்கு அதனால சோறுலாம் ஒண்ணு பொங்கிறண்டா. காலையில இருந்துச்சு நீ மத்தியானத்துக்கு எங்க அம்மைக்கு உனக்கு மட்டும் சோறு பொங்குனா போதும் டீ அப்படின்னாரு. அதனாலதான் இன்னைக்கு காலையில அவருக்கு சோறு கொடுக்காம அனுப்புனேன். அட கொண்டாட்டமே, இத வச்சு வீட்டுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி எக்கத பாம்பிடிச்சு போச்சே. இந்த டேஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன நாத்து வரு, அம்மா வீட்டுக்கு வந்தம்மா. நல்ல டேஸ்டா மொக்கு மொக்குன்னு மொக்குனமா. போகும்போது கட்ட வச்ச பையில 5-6 பொருட்களை நிரப்பணுமா. வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அதுக்கு இல்லாம வந்ததும் வராததுமா உன் நாத்தனார் பவரை என்னன்னு காணிக்கணும்னு நினைச்சி ஒட்டு கேட்டு அங்க கேட்டு இங்க கேட்டு அங்க சொல்லி இங்க சொல்லி சண்டையை இழுத்து விடலாம் நினைச்ச அவளை கோழிய தலையை திருவின மாதிரி திரும்பி போடுவேன். திரும்பி பாருங்க, நீ ஓவரா பேசாதீங்க. வரு, ஓவரா பேச வச்சது நானா நீனா? வரு, இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கு நீ ஊர்ல இருந்து வந்தாலும் சரிதான். வந்த உடனே நான் என்னடா தப்பு பண்ணேன்னு எக்ஸ்ரே கண்ணை வச்சு அங்க தப்பு இருக்கு அங்க குத்த இருக்கு அங்க குறை இருக்கான்னு பார்த்து எடுத்து உங்க அம்மையிட்ட போட்டு கொடுத்து கடைசியில போகும்போது உங்க அம்மைக்கு எனக்கு சண்டையை வரவழைச்சுதான் நீ போவே வீட்டுக்கு. அதுல உனக்கு ஒரு அப்படி ஆனந்தம். வெட்டுத வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. ஆமா, என்ன இவ்வளவு கேள்வி கேக்கிய? நீ உன் புருஷனுக்கு என்ன சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வந்த மத்தியானத்துக்கு? ஐயோ ஐயோ, சிக்கிட்ட போல இருக்க. வாயை வச்சு சும்மா இருந்திருக்கலாம் போலயே. வாயை பொளந்துட்டு இருக்கத பார்த்தா இவன் என்ன சாம்பார் அவியலமா வச்சு கொடுத்துட்டு வந்திருப்பா புருஷனுக்கு. இழுக்காத. உங்க வீட்டுல என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டா? காலையில நீ எந்திரிச்சிருக்க மாட்டா. கும்பகர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி கிடந்து குப்பரை அடிச்சு தூங்கி இருப்ப. உன் புருஷன் கால எஞ்சி ஒரு கப்பு டீக்கி தொண்ணாந்து நின்று இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்துருப்பாரு உனக்கு சேர்த்து சோத்த பொங்கி வச்சுட்டு அவர் போக்குல ஆபீஸுக்கு போயிருப்பாரு. எட்டிய மக்கா, நீ வாயை பழக்கது பார்த்தா அதான் நடந்திருக்கும் போல இருக்கு உங்க வீட்ல. அண்ணி எப்படிமா சுவாசிகாரி மாதிரி கரெக்ட்டா சொல்லுதாங்க. கூர்கட்டவள அப்ப நெசந்தானா? இன்னும் கொஞ்சம் நின்னா நம்ம மாறன் கப்பல் ஏறிரும். பாத்தியம்மா, நான் நல்லதுக்கு சொல்ல போய் கடைசில பொல்லாப்புல முடிச்சி எங்கோடி சித்தி எங்கோடி வந்திருக்குனே. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் போறேம்மா எங்க வீட்டுக்கு. அது நீ என்ன ஒரேடியா விட்டுருங்க. விடுமர்மல போட்டு அவ என்னைக்குல இந்த வீட்டுக்கு வராளா அன்னைக்குல நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அடிபடியை போட்டு இழுத்து விட்டு நாடகம் பார்க்க வச்சிருந்தா.
சும்மா இருக்கட்டே நாத்து 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 நீ வருவேன்னு சொன்ன நேத்தே குண்டு குண்டு குலாப் ஜாமுன் இந்த தூக்கோலி நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ. நீ எதுக்கு நாத்து உங்க நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டாதானா உங்க பின்னால நின்னு ஒட்டு கேட்டு அதுவும் அரகுறையா கேட்டு எங்க அம்மிட்ட சொல்லி சண்டை இழுத்து விட்டுட்டானே நீ. ஆனாலும் அதெல்லாம் நினைச்சுக்கிடாம மனசுல என்ன மெனக்கிட்டு கூப்பிட்டு குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கேன் நாத்து உனக்காண்டி மெனக்கிட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு குடிக்கீங்களா நீ. இந்த நல்ல குணம் யாருக்காண்டி வரும்? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீ. எத்தனை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாத்து. ஊர் உலகத்துல இல்லாததான் நீ சொல்லிட்ட. எல்லாரும் வீட்லயும் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். அண்ணி நாத்தனார் இருக்க வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன உரசல் வரதான் செய்யும். இது இயற்கைதான். ஒட்டு கேட்க பழக்கம் இருக்கு பேரு அது கெட்டாங்கேட்டு பழக்கம். ஒட்டு கேட்டா ஒண்ணு முழுசா கேட்கணும். இப்படி அரைகுறையா கேட்டுட்டு வந்து இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி சண்டை எடுத்து விடுறது பத்தியா அது கேடு கெட்ட பழக்கம். ஏச பத்த வச்சுட்டு நீ ஜாலியா உங்க வீட்டுக்கு போயிருவ. கடைசியில இங்க பார்த்தா வீடே பத்திக்கிட்டு எரியும். மாமியாளுக்கு மறுபடியும் கிடையில. கடைசியில சண்டையில நான் ஒரு முக்கில சோறு திங்காம கிடப்பேன். உங்க அம்மா ஒரு முக்கில சோறு திங்காம கிடப்பாவோ. உங்க அண்ணன் வருவாரு கடைசியில பாப்பாரு அவரும் சோறு திங்காம படுத்துக்கிடுவாரு. இப்படிதான் வீடே ரெண்டு பட்டு அல்லோல பட்டு கிடக்கும். அதனாலதான் நீ வரும்போதெல்லாம் சண்டை இழுத்துட்டு போகும்போது நான் கோவப்படுதேன். நீ எப்பனாலும் உங்க அம்மா வீடு எப்பனாலும் வரலாம் போலாம் உரிமையோட. எண்ணி எனக்கு இது நல்லா பிடிக்கும் செய்தாங்களா நான் சாப்பிடும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ல எண்ணி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்து போட்டுமா அப்படின்னு கேட்கலாம். நான் மனசார எல்லாத்தையும் தர ரெடியா இருக்கேன். ஒட்டுக்கேட்டு பத்த வைக்கிற வேலையை மட்டும் விட்டுரு நாத்து. சூப்பர்டா செல்லம். அண்ணி கரெக்டான அட்வைஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ணியோட போய் விட்டுட்டியா போ. குட்டி கடைசியில உன் வேலையை காட்டியிருப்பியே. பொய் சொல்லாத என்கிட்டயா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. இப்பதான் நாத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இழுவ எனக்கு அது பார்த்தா பயமால இருக்கு. ஆமா அதுக்கு என்ன அட பாவி மக்கா என்னையே சாச்சு புட்டிய ஒரு வார்த்தை பேருக்கு சொன்ன அதையே புடிச்சுக்கிட்டு விலை கொடுத்தல் சுடிதார ஆட்டையே போடலாம் நினைச்சியா? சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் நாத்து. நீனே வச்சுக்க அந்த சுடிதார உனக்குதான் சூப்பரா இருக்கு என்ன விட. அவனை கேட்ட என் பொண்டாட்டியா கொக்காவா கடைசியில விலை கொடுத்தல் சுடிதார அடிச்சுட்டு வந்துட்டியா? எப்படிக்கா பேச்ச ஆரம்பிக்க? என்கிட்ட மறுபடியும் எப்படி வாய்ச்ச விடாலும் விடுத கிளிய கிளிய பேச இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆரம்பி இந்த பிளேட்ட. என்னக்கா இப்படி மாட்டி விடுதியா? என்ன சொல்லுதுன்னு தெரியாம தான் நான் முழிச்சிட்டு இருக்கேன் 4 மணி. இப்ப பாரு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணினேன் பாரு. கீர்த்தி சொல்லுங்கக்கா. பஸ்ல 10 ரூபா டிக்கெட்டா 13 ரூபா டிக்கெட்டாமா? அம்மா சிரிக்க. அக்கா இது ஃப்ரீ பஸ்லா? இந்த அவமானம் தேவையா? நான் வாயை திறந்தா வாயிலே அடி. நமக்கு நேரம் சரியில்லை அவ்வளவுதான் சொல்லணும். கீர்த்தி அன்னைக்கு மாசமா இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த கணக்கு எடுக்க வந்தாங்கல்லம்மா. ஆமாக்கா அன்னைக்கு சொன்னீங்களா? அப்பாக்குள்ள இன்சியல் வேற கேட்டாங்கன்னு சொன்னோம்ல. அப்ப நீ ஜீன் சொன்னீங்களா? ஆமாக்கா நீங்க சொன்னீங்களா? அம்மா சொல்லிட்டேன். போன் அடிச்சு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் இப்படி ஜீனு அந்த பொண்ணு சொன்னாமா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கணக்கெடுக்க அக்கா 2வது போன் அடிச்சாங்கம்மா. எனக்கு சொன்னாங்க யார ஒண்ணு இல்லம்மா ஜீனு இனிசியல் மட்டும் போதாது உங்க அப்பாவோட முழு பேர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க சின்ன பொண்ணு அந்த பொண்ணுட்ட அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் சொன்னேன் ஏக்கன கேட்டு சொல்லுதேன். அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா அவன் வந்தவொடனே கேட்டு சொல்லுதேங்க அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தீபாவளி அது இதுன்னு சொல்லிட்டு அதனால அந்த பிசில இருந்துட்டு நான் மறந்தே போயிட்டேமா. உங்க அப்பாவுக்கு முழு பேர் என்னன்னு சொன்னேன்னா நானும் அப்படியே கேட்டு அந்த அக்காவுக்கு போன் அடிச்சு சொல்லிடுவேன். அவங்களும் அங்க பதிஞ்சிருவாங்க. எங்க அப்பா பேர் என்னன்னா? அப்ப யாராவது இறங்கணுமாமா? சார் படிக்கட்டுல யாரக்கூடிய ஆளு உள்ள வாங்க சார். உங்க அப்பா பேரு என்னன்னு சொல்லுதேன்னு சொன்னேன்லாமா? என்னக்கா கேட்டீங்க? அப்பா பேரா? நான் அப்புறமா சொல்றேன்க்கா. இது என்னக்கா இந்த புள்ள கடைசி நேரத்துல இப்படி கவுத்து போட்டு என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. இந்த ஸ்டாப்ல இருந்து முண்டகனை ஏறி வந்து பக்கத்துல வந்து நின்னா பாத்தியா? அதுல இருந்து இந்த கீர்த்தி ஒரு மாதிரி திரு முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிட்டு பாரா. நீ நல்லா அவன் நாலுபடி நான் கவனிச்சேன். அருந்த முண்டகனே எனக்கு எப்படி தெரியும்? நீ முன்ன பின்ன இந்த பஸ்ல பாத்திருக்கே இவனை? நான் பார்த்தது இல்ல இவனை.
நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட இவனை பார்த்ததே இல்லையே. ஆனா எத்தனை நாள் அந்த பஸ்ல வந்திருக்கு, இன்னைக்கு தானே இவனை பாக்கேன். ஆளை பார்க்கும்போது சுத்தமட்டு எந்த ஊர் இல்ல, வெளியூர்காரன் போல இருக்கான். என்ன பண்ணு, என்னவோ ஒண்ணு நடக்க போகுது இன்னைக்கு. ஆளுமடி உஷாரா இருந்துக்கணும் நம்ம. சாரிங்க, பிரேக் அடிச்ச உடனே சடனா உங்க மேல வந்து சாஞ்சிட்டேன். சாரிங்க. இந்தங்களே கரெக்டான நேரத்துல வந்து காரியத்துக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி விட்டான். யாரா இருக்கும் இவன்? தெரிஞ்சதா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மெட்டர்னிட்டி வேர் பெல்ஸ்ல நாளையோட தீபாவளி ஆஃபர் முடிய போகுது சொந்தங்களே. தீபாவளி ஆஃபரை பயன்படுத்தி நம்ம கிட்ட நிறைய பேர் ஆர்டர் பண்ணி இருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ரிவ்யூ கொடுத்திருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல இவன் யாரு, எதுக்காக வந்து நிக்கா அப்படிங்கறத பாப்போம் சொந்தங்களே. பாய் சொந்தங்களே.